வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் குப்பையை பணமாக மாற்றக்கூடிய மந்திரத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். குப்பையிலேருந்து பணம் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒவ்வொரு குப்பையுமே நம்ம எப்படி பணமாக மாற்றணும், எவ்வளோ ரூபாய்க்கு பணமாக மாற்றணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம பழைய பேப்பர் கார் அன்னைங்கிட்ட நம்மளுடைய பழைய திங்ஸ்லாம் போடுவோம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கம்மியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மொத்த கடையில் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு பொருளோட ரேட்டையும் எங்கள் ஊரில் எவ்வளோ ஒரு கிலோ எடுக்கிறாங்க அப்படிங்கிற ரேட்டை இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ஊரில் ஏதாவது மொத்த கடைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மூட்டையில் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறப்ப போய் நம்ம இங்கே என்ன செஞ்சிடலாம், அந்த மொத்த கடையில் போட்டுட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் நமக்கு கிடைக்கும். அதையும் நம்ம பணமாக சேமிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு நோட் புக் பேப்பர். வீட்டில் பசங்க இருந்தாலே நோட்டு பேப்பரை கிழிக்கிறது, நோட்டுன்னு கேட்பாங்க, கிழிப்பாங்க, அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா வேஸ்ட் நோட் புக் பேப்பர் போடுறதுக்கும் ஒரு அட்டைப்பெட்டி வச்சுருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப திட்டி எனக்கே டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு ஸ்டேஜில் அவங்க கேட்குற மாதிரி இல்லை, கிராஃப்ட் செய்கிறேன், படம் வரைஞ்சி கிழிக்கிறேன், இப்படி பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானே பொறுமை இழந்து என்ன பண்ணுவேன், சரி ஓகே அவங்க க்ரியேட்டிவிட்டி வளரட்டும் அப்படின்னு சொல்லிடுவேன். எப்பப்பெல்லாம் வேஸ்ட் பேப்பர் கீழே விழுதோ அது ஒரு ஷீட் 2 ஷீட் அந்த அட்டைப்பெட்டியில் போட்டுருவேன். அப்புறம் இயர் எண்டில் அவங்களுக்கு எழுதின பக்கம் எல்லாமே என்ன இருக்கும், வேஸ்ட்டை பக்கமாக நோட்டை கொடுத்து விட்ருவாங்க. அதெல்லாம் கிழிச்சு அந்த டப்பாவில் போட்டு வச்சுடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுதாத பேஜை எடுத்து தனியாக ஸ்பைரல் பைண்டிங் போட்டு ரஃப் நோட்டாக யூஸ் பண்ண கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி நோட்டு வேஸ்ட் பேப்பரை என்ன செய்யணும், வேஸ்ட் பண்ணாமல் ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நான் என்ன பண்ணுவேன்னா டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அழகாக அடுக்கி வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவேன். அப்போ தான் நம்ம எடைக்கு போடுறப்ப ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வேஸ்ட் நோட் புக் பேப்பர் பார்த்திங்கன்னா கிலோ 15 ரூபாய்க்கு இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. நோட்டோட அட்டையை எடுக்க மாட்டாங்க, உள்ளே இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் மட்டும்தான். தனித்தனி கிழிஞ்ச பேப்பர் இருந்தால் கூட நம்ம அடுக்கி வச்சோன்னா அழகாக நீட்டாக எடுத்துக்கிறாங்க. 15 ரூபா எங்கள் ஏரியாவில் வாங்குகிறாங்க ஒரு கிலோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் பொறுத்த மட்டும் நிறைய பேர் வீட்டில் வாங்கக்கூடிய பழக்கம் இருக்கும். தமிழ் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மொத்த கடைகளில் தமிழ் நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா 12 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க ஒரு கிலோ. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் 15 ரூபா. ஆனால் வீட்டில் எடுக்கிற அண்ணா தமிழ் நியூஸ் பேப்பர்னால் 5 ரூபாய்க்கு தான் எடுப்பார், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்னால் 8 ரூபாய்க்கு தான் எடுப்பார். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்லேருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் அந்த மொத்த கடை இருக்குது. அழகாக சேர்த்து வச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் ஹிந்து பேப்பர் தான் வாங்குகிறோம். ஸோ அதை சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே போய் போட்டுட்டு வந்துடுவோம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம். ஸோ நியூஸ் பேப்பர் நான் இவ்வளோ நாள் வாங்கினது கிடையாது. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜனவரி சொல்லப்போனால் இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் ஒரு ஆஃபர் வந்துச்சு ஹிந்து பேப்பர். ஸோ பசங்களுக்கும் நியூஸ் ரீடிங் ஆக்டிவிட்டி ஸ்கூலில் இருக்கிறதுனால சரி வாங்கலாம், இதுக்காக நம்ம ஆன்லைனை பார்த்து எழுத முடியல, ஸோ நமக்கும் நம்ம லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கல. நம்ம ரீடிங் ஹேபிட் வளரும், வெக்காபுலரிஸ் வளரும், வேலைவாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நான் இப்போ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறேன். ஸோ எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மொத்த ரேட் இதுதான். ஆனால் வீட்டில் வாங்குறவங்க இதில் பாதிக்கு பாதி தான் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தகரம் அடுத்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தகரம் பார்த்திங்கன்னா மொத்த கடைகளில் 30 ரூபாலேருந்து 34 ரூபா ஒரு கிலோ எடுக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு எடுக்கிறவங்க 20 ரூபா இல்லை 18 ரூபா அப்படி அந்த ரேட்டு தான் தராங்க. எடையும் ப்ராப்பராக போட மாட்டேங்கிறாங்க. இதே நம்ம மொத்த கடைக்கு போனோன்னா அழகாக வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க, அதில் வச்சு டிஜிட்டலில் வெயிட் பார்த்து கொடுத்துட்றாங்க. ஸோ தகரம் 30 ரூபா டு 300 ரூபா, 30 ரூபா டு 34 ரூபா ஒரு கிலோங்கிறது ரொம்பவே இது. ஆனால் தகர பொருள்லாம் இப்போதைக்கு நம்ம சேருதா அப்படிங்கிறது இப்போ நம்ம டிண்டு இதே வரமாட்டேங்குது, இது ரொம்ப ரேராக தானே வருது. ஸோ டின்னில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் மலையேறி போச்சு. அதையும் மீறி ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தகரத்தில் போட்டுடலாம். ஸோ இப்போ டின்னோட யூசேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் ஸ்கிராப் டின்னோட ரேட்டு பெர் கிலோ. அடுத்து இரும்பு, ஸ்கிராப் இரும்பு, அதாவது பழைய இரும்பு பார்த்திங்கன்னா 40 ரூபாலேருந்து 42 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ எடுக்கிறாங்க. இரும்பு பொருள்னு பார்த்திங்கன்னா பழைய அந்த கட்டடத்துக்கு வாங்கின இரும்பு கம்பிகள் பாக்கி இருக்கும், இல்லை நம்ம ரெனோவேட் பண்ண வீட்டில் உடஞ்சி விழுந்த இரும்பு கம்பிகள், அந்த கொடி கட்டுறதுக்காக வச்சுருக்க இரும்பு கம்பிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய கடப்பாறை, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இரும்பு பொருட்கள் நம்ம வீட்டில் ஸ்கிராப் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பழைய வீட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இரும்பு பைப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இது இருக்காது, பிளாஸ்டிக் பைப்பு. ஸோ அந்த மாதிரி பைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த கழிவுகளை தூக்கி போட்டுறாமல் அழகாக பழைய கடையில் போட்டு அதை நம்ம காசாக மாற்றிக்கலாம். அயன்
பார்த்தீங்கன்னா சில சமயம் ரூ. 42 வரைக்கும் மேக்ஸிமம் போகும். சில சமயம் 50, 60 கூட எடுப்பாங்க. அது சீசனுக்கு தகுந்த மாதிரி. அது என்னங்கிறது தெரில. பட் ஆனால் 40 to 42 ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு பொருள் அலுமினியம். அலுமினியம் நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்காது. எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ண அலுமினிய சட்டி, அலுமினிய கிண்ணம், அந்த மாதிரி அலுமினிய பொருட்கள் பாத்திரமாக நம்ம எப்படியாவது இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் பழசாக நீங்கள் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கிலோ ரூ. 80லேருந்து ரூ. 100 வரைக்கும் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரங்கள் வீட்டில் கிடக்கும். நம்ம இப்போ நம்ம ஆக்சுவலாக வீட்டிலேருந்து எடுக்க வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ரூ. 20, ரூ. 30 தான் எடுப்பாங்க. அந்த வீட்டில் வந்து எடுக்கிறவங்க எந்த பொருளையுமே ரூ. 30 மேலே தரவே மாட்டாங்க. அதனால தான் வந்து நான் அதெல்லாம் ப்ராப்பராக ஒரு பேக்கில் போட்டு வச்சுருங்க. நமக்கு இது பாத்திர கடைகளில் கூட பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு எடுப்பாங்க. பாத்திர கடைகளாக இருக்கட்டும், அந்த வேஸ்ட் மெட்டீரியல் வாங்குகிற கடைகளாக இருக்கட்டும், இந்த ரேட்டு கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க போர்டே போட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இல்லைனா நம்ம காசு கொடுத்து வாங்கின பொருள் வந்து ரொம்ப சீப்பாக போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால் கவர் நம்ம வீட்டில் டெய்லி சேரக்கூடிய ஒரு வேஸ்ட்டு. இதுக்குமே நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேக் போட்டு வச்சு 2-3 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் என்ன செய்யணும், நல்லா கட்டி வச்சு அதை சேர்த்துடணும். நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு கிலோ வரவே ரொம்ப நாள் ஆகும். பட் ஆனால் இது ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ரூ. 30 வரைக்கும் கிடைக்கும். நம்ம வந்து 1 மாதத்துக்கு பால் கவர் சேர்த்தா 1 கிலோலாம் வரது டவுட்டு தான். ஒரு 2-3 மாதம் சேர்த்தா தான் 1 கிலோ 1.5 கிலோன்னு வரும். ஸோ பால் கவர் எப்படினாலும் வேஸ்ட்டு சேர தான் செய்யும். அதை தூக்கி போடுறதுக்கு பதில் நம்ம ஒரு சிறிய தொகை கிடச்சா கூட பரவாயில்ல, அதை வாங்கி நம்ம ஒரு சேமிப்பாக நம்ம வச்சுக்க முடியும். சிறு சேமிப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ பால் கவர் வந்து எங்கள் ஏரியாவில் ரூ. 30 வரைக்கும் 1 கிலோவுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஓடெல்லாம் முன்னாடி பழைய பொருட்கடையில் எடுக்க மாட்டாங்க. இப்போ என்னென்னு தெரியல, வீட்டுக்கு வரவங்களும் கேட்குறாங்க, பழைய பொருள் கடையில் இருந்தால் கொண்டாங்கன்றாங்க. ஆனால் ரேட்டு கம்மி தான். 1 கிலோவுக்கு வந்து ரூ. 8 எடுக்கிறாங்க. ஏன்னா அதை வச்சு இப்போ நிறைய கிராஃப்ட் ஐட்டம் செய்ய ஆரம்பிச்சதுனால அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கோகோனட் ஷெல் எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்கள் ஏரியாவில் 1 கிலோ ரூ. 8 எடுக்கிறாங்க. இதுவுமே நம்ம டெய்லி தேங்காய் யூஸ் பண்ண அதுவும் ஒரு மூட்டையில் அழகாக நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் ஒருத்தவங்க இருந்தாங்க, பழைய வீட்டில். அவங்க அழகாக சேமித்து 10 மூட்டை 15 மூட்டையாக சேர்த்து மொத்தமாக கொண்டு போய் போட்டு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் திங்ஸு. அது இல்லாமல் பொம்மை பிளாஸ்டிக்கு, நம்ம லிக்விடு இருக்குது இல்லையா, விம் லிக்விடு, சர்ஃப் எக்ஸல் லிக்விட் பாக்ஸ், இந்த மாதிரி பழைய வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி பழைய பிளாஸ்டிக் டப்பா, பொம்மை பிளாஸ்டிக்கு கொஞ்சம் நல்ல ரேட் போகுது. இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா ரூ. 10லேருந்து ரூ. 15 வரைக்கும் 1 கிலோவுக்கு கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் ரேட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மி தான். இப்போ எங்கள் வீட்டுக்கு வரவங்கலாம் பால் கவரையே ஒரு 1 கிலோ 1.5 கிலோ இருந்துச்சுன்னா அதையும் ரூ. 10 ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க. எல்லா பிளாஸ்டிக்கும் ஒன்று தானுவாங்க. இதே பெரிய கடைகளில் போனால் தான் அவங்க அழகாக பிரித்து வச்சுருப்பாங்க ரேட்டு. ஸோ அதனால் நம்ம போட்டு ஏமாந்துடக்கூடாது. ஸோ வேஸ்ட்டு பிளாஸ்டிக் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க வரைக்கும் நல்லது தான். பட் ஆனால் இப்போ பிளாஸ்டிக்கில் தான் எல்லா பொருளுமே வருது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பிளாஸ்டிக் ரேட்டு வந்து 10 to 15 தான். முக்கியமான ஒரு பொருள் பித்தளை பாத்திரம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணவே மாட்டோம். எங்கேயாவது வீடு க்ளீன் பண்ணுறப்பையோ இல்லை வீடு மாற்றுறப்பையோ கொண்டு போய் போட்டுருவோம். நிறைய பேர் அதை ஞாபகார்த்தமாக வச்சுப்பாங்க. பட் ஆனால் பித்தளையோட ரேட்டு 1 கிலோ பார்த்திங்கன்னா ரூ. 250 வரைக்கும் எடுப்பாங்க. சில சமயம் ரூ. 300 கூட கொடுத்து வாங்குவாங்க. அதனால் இப்போ என்னோடய ஒய்ஃப் சீருக்கு வச்ச அந்த பித்தளை பாத்திரம்லாம் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். அது அப்படியே வீடு காலி பண்ணுறப்ப அதெல்லாமே பாத்திரக்கடையில் கொடுத்துட்டு தான் வந்தோம். என்ன சார் இப்படி புதுசாக கொடுக்குறீங்களேன்ட்டு எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1 கிலோவே ரூ. 310 என்னவோ எடுத்தாங்க. ஸோ அது மாதிரி பித்தளையோட ரேட்டு வந்து பிரேஸோட ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ. ஸோ அதுவுமே நல்ல ரேட்டுக்கு போகும். ஞாபகார்த்தமாக வச்சுக்கணுங்கிறவங்க வச்சுக்கோங்க. சில சமயம் ரொம்ப பழைய காலத்து பித்தளையாக இருக்கும். அதை வந்து சில பேர் ஒழிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வந்தால் மட்டும் கொடுங்க. இல்லைனா நீங்கள் அது பாட்டுக்கு வீட்டிலையே இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் நல்ல ஒரு காஸ்ட்லியஸ்டான மெட்டல் அதெல்லாம். ஸோ பிரேஸோட ரேட்டு மார்க்கெட் ரேட்டு இது தான். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பேட்ரி, யூஸ் பண்ணாத பேட்ரி எல்லார் வீட்லேயும் இப்போ இன்வெர்ட்டர் இருக்குது. இல்லை ஏதாவது இன்வெர்ட்டர் இல்லாமல் வேறு யூசேஜ் யாராவது இந்த மாதிரி லாரிலையோ இல்லை வண்டியோ வச்சுருக்கிறவங்க பழைய பேட்ரி நிறையா சேர்ந்து கிடக்கும். பேட்ரி வந்து நல்ல ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. அதாவது மொத்தமாக எடை போட்டுருவாங்க. 1 கிலோ ரூ. 55 வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண பேட்ரினா அதில் செகண்ட்ஸில் நல்ல ரேட்டுக்கு விற்றுடலாம். யூஸ் ஆகாத பேட்ரி, ரிப்பேர் ஆன பேட்ரி வந்து வேஸ்ட்டாக இருக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி 1 கிலோ ரூ. 55 வரைக்கும் நம்ம கொடுத்து காசாக மாற்றிடலாம். ஏன்னா அதுவுமே வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபுல் வெயிட்டு தான் அவங்க போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பொருளோட ரேட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.